தொழில் கிரகம் 12ல் இருந்தால் இடமாற்றம் அடிக்கடி, ஊர் விட்டு ஊர் செல்லும் தொழில், சிறப்பு தராத ஒரு அமைப்பு, செலவு அதிகரிக்கும். ஸோ தொழில் கிரகம் 6லேயோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் சிறப்பு தராது. லக்னம் 2, 4, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பு தரும். இது காரணம் தொழில் சம்பந்தப்பட்ட செவ்வாய் கிரகம். சொன்னேன், நல்ல இடத்துல இருந்து செவ்வாய் தசை இருந்தால் ராஜயோகமே தருவார். சரி, செவ்வாயே கொடுப்பானா ராஜயோகம், சனி கொடுக்க மாட்டானா? ஒரு கேள்வி. காமராஜருக்கு கொடுத்தான் சனி, படிக்காத மேதை. அவருக்கு அந்த கடகலக்கணத்தில் சசயோகம் பெற்று திக்குபலம் பெற்று 7ஆம் இடத்துல சனி இருந்து அவரை உயர்த்துறான். சனி தரும் ராஜயோகம். அப்போ கொடுக்கக்கூடிய சட்டமே கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் வேற ஒருத்தன் கொடுத்தா வாடான்னா சொல்லிடுவோம். அப்போ எந்த கிரகம் எப்போ கொடுக்கும், எந்தெந்த நேரத்தில் தரும், யாருக்கு எப்போ தரும்? இப்படி ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல கிரகம், ஒரு 5ஆம் வீடு 9ஆம் வீட்டு கிரகம் தசை நடக்கும்போது பழுது இல்லாமல் இருக்கணும். ஜாதகனை உயர்த்திடும். எதுவுமே சொல்ல போகாது. வேடிக்கையாகவே சொல்லுவாங்க, கழுதை பிறந்தாலும் கடகலக்கணத்தில் பிறக்கணும். அதை வண்ணா அந்த கழுதையை அதிகமாக இம்சை கொடுக்க மாட்டான், சுகம் கட்டி அழகு பார்ப்பான். கடகத்துக்கு அவ்வளோ மரியாதை. வெளியில் அவளை தெய்வமாக நினைப்பாங்க. ஏன்? ஸ்ரீராமன் பிறந்ததே கடகலக்கணம். அவர் அனுபவிக்காத வனவாசமா? அட ராமா, கடகமே ராமன், ராமனே கடகம். அப்போ எந்த வகையிலையும் முன்னேற்றம் கடகலக்கணத்தாருக்கு கண்டிப்பாக உண்டு. இதுவரை கடகலக்கணம் சொல்லின்னு வரேன். இப்போ ராசி பாரு. இப்போ நீங்கள் கடகலக்கணம் தான் கேட்குறீங்க, பார்க்குறீங்க. அங்கே 3 நட்சத்திரங்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு நட்சத்திரம், பூசம் இருக்குது சனி நட்சத்திரம், ஆயில்யம்னு ஒரு நட்சத்திரங்குது புதன். இந்த 3 நட்சத்திரம் கடகராசியில் இருக்கும் யாருக்குமே. குரு பயிற்சி வந்துச்சு. இந்த குரு கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ல் குரு இருக்கார். அடுத்தது பாருங்க, சனி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா 9ல் இருக்காரு. சனி 9ஆம் இடத்துலையும் குரு பகவான் 12ஆம் இடத்துலையும் கோச்சாரப்படி கடகராசிக்கு இந்த ஆண்டு அமைப்பு பலன். இதை நான் சொல்லும்போது மீனத்தில் சனி, அதாவது உங்கள் ராசிப்படி சிலருக்கு பிறப்பு கடகலக்கணம், சிலருக்கு இல்லை அவருக்கே கூட கடகராசியாக கூட வரும். அப்படி வச்சு பார்த்தா 9ஆம் இடம் சனி வந்திருக்காரு. சனி பயிற்சி இப்போ நடக்குது. 12ஆம் இடம் மிதுன ராசி, குரு வந்துட்டார் நேற்றுலேருந்து. இந்த வருஷம் பூரா 12ல் இருக்கார். இப்போ 9ஆம் இடத்துல வந்த சனி சிரமத்தை தான் தரும். மத வழிபாடு கூட தடைப்படும், கொஞ்சம் பகையும் வரும். 9 சனிக்கு ஏற்புடையது இல்லை. 3, 6, 11 இருந்தால் அள்ளி கொடுப்போம். இது 9ஆம் இடம் தகப்பன் இடம், பாக்கியம். சனி என்ற கிரகம் கோசாரத்தில் இப்போ கடகராசிக்கு வந்திருக்குது. கொஞ்சம் சிரமத்தை தான், அலைச்சலை கொடுக்க நியாயமானது. அது குரு வீடாக இருக்குது. சில ஆன்மீகம், கோயில் குளம், நம்முடைய காலகட்டம் அப்படி போயின்னு இருக்கும். விரயத்தில் குரு வந்திருக்காரு. இவர் என்ன செய்ய போகிறாரு? இடம் மாறும், கொஞ்சம் தூர இடத்துக்கு அனுப்புவார். வேலை
சுப செலவுகள் அதிகம் ஏற்படும். குருவாக இருக்கிறதால விரயஸ்தானத்தில் வந்தால் சுப செலவுகள் அதிகம் ஏற்படும். நல்ல செலவாக இருக்கும், அதிகமாக ஏற்படும். இப்போ கோயிலுக்கு போய் வர்றது சுப செலவு, வீடு கட்டினா சுப செலவு, இப்படி வச்சுக்கோ. தூர இடம் அனுப்புனா பெங்களூர் போகலாம், நல்ல ராகு பலமாக இருந்து விசா போகுது, வெளிநாடு போகலாம். ஆக தூர இடம், ஊர் விட்டு ஊர் செல்லுதல் கவலை தரும், செலவுகள் அதிகரிக்கும். பொதுவாக கடகராசி 12ல் குரு, 9ல் சனி, சிறப்பில்லை, ஓரளவு தான் உண்டு, இது ஏற்படுது. அடுத்தது பாருங்க, இதே கடக லக்னத்தாருக்கு ஒரு பெண்ணு பிறக்கிறா, பெண் ஜாதகமாக இருந்தா அவள் வீடு 8ஆம் லக்னப்படி சந்திரனும் ராகம் இருந்தா 7ஆம் இடம் ஆம்பியாம் வீடு புருஷன். அந்த 7க்குள்ளவன் சனி கூட சேர்ந்து 7லே இருக்க, 8ல் சந்திரராக இருக்க, செவ்வாய் பார்வை இருக்குமே. ஆனால் அந்த பெண் ஜாதகப்படி அவளுக்கு சிக்கல் உள்ள குடும்ப வாழ்க்கையும் திருப்தியற்ற வாழ்க்கையும் ஏற்படும். 8ல் சந்திரராக ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாது. புருஷன் இடத்துக்கு கிரகம் சனி கூட சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவாளை செவ்வாய் கிரகம் பார்த்தா கட்டாயம் சிக்கல் புக்கல், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு தராது. சரி, என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ஜோதிடம். ஆண் ஜாதகத்தை பார்க்கும்போது கெட்டது கெட்டு இருக்கணும், 2 பக்கமும் பொருத்தலாம். நல்லபடியாக ஏற்புடைய சூட்டமெல்லாம் வரக்கூடிய நல்ல ஜாதகத்தை, பெண்ணுக்கு ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து திருமணத்தை முடிக்கலாம். அதே மாதிரி லக்ன கிரகம் 8ஆம் இடத்து கிரகம் ஒரு பெண்ணுக்கு 12ல் இருந்து ஒரு கெட்ட கிரகம் பார்த்தா தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை தரும். எனவே கல்யாணம் பண்ணும்போது ஆண் பெண் ஜாதகத்தை நன்றாக பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணத்தை முடிக்க வேண்டும். பொதுவாக கடக லக்னம் நல்ல முன்னேற்றம். எவ்வளவு சரிக்கு விழுந்தாலும் கடக லக்னத்தாருக்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் பாராட்டும் புகழும் வேறு யாருக்கும் அமையாது. இது ஒரு வரப்பிரசாதம். இதுவரையிலும் கடக லக்னம் தொழில் அமைப்பு, கிரகநிலை, பகை, உச்சம், ஆட்சி எல்லாம் சொல்லி கோச்சார பலனையும் சொல்லி கடக லக்ன அமைப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்போ மச்சமுடியை பற்றி அடுத்தது, உங்களுக்கு யாருக்கேனும் ஏதேனும் கேள்விக்கு பதில் வேண்டுமென்றால் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் மச்சமுனி ஆருடன் பதில் சொல்லும். மச்சமுனி ஆருடன் பார்த்து உங்களுக்கு உள்ள சந்தேக கேள்விக்கு தகுந்த பதில் மச்சமுனி ஆருடன் தரும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 3 எண்கள் மட்டும் சொல்லணும். அந்த 3 எண் என்னவென்றால் 1லிருந்து 27க்குள் ஒரு எண் ஏதேனும். அடுத்தது 1லிருந்து 108க்குள் ஒரு எண். 3வது எண் 1008க்கு மேல் ஒரு எண். ஆக 3 எண்களை சொல்லி உங்களுக்கு உரிய கேள்வி என்னவோ கேள்வியை சொன்னால் மச்சமுனி ஆருடன் பார்த்து உங்கள் கேள்விக்கு ஏற்றவாறு காலநிலை ஏற்றவாறு உங்கள் ஜாதக அமைப்புப்படி தானாக நடக்கும் அந்த வேலை. ஜாதகத்தில் கிரகநிலை நடக்கிற தசா புத்தி கோச்சார பலன் உங்களுக்கு வெளியில் போய் ஜோதிடம் பார்த்து அறிந்து கொள்வது, அதுக்கு ஏற்ப மச்சமுனி ஆருடன்
எவ்வாறு பதில் வருகிறது என்பது தெரிந்து கொள்ள 3 எண்களை சொல்லணும். 1லேருந்து 27க்குள் ஒரு எண், 1லேருந்து 108க்குள்ள ஒரு எண், 1008க்கு மேலே ஒரு எண். இந்த 3 நனவு இருக்கணும். 27க்குள்ள ஒரு நம்பர், 108க்குள்ள ஒரு நம்பர், 1008க்கு மேலே ஒரு நம்பர். இந்த 3 எண்களை சொல்லி உங்களுக்கு உரிய கேள்வி என்னவோ அந்த கேள்வியை நீங்கள் கேட்டால் மச்சமுனி ஆருடம் பார்த்து கேள்விக்கு தகுந்த பதில் என்ன வருகிறது என்பதை உங்களுக்கு அறிவிப்போம். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கட்டாயம் இந்த மச்சமுனி ஆருடம் அப்ளைபிள் ஆகுது, அனுபவத்தில் தெரியுது. ரொம்ப பேர் மச்சமுனி ஆருடம் நேரில் வந்து கேட்டு கிணறு வெட்ட, வீடு கட்ட, கடன் அடைய, வழக்கு வம்பு தீர, எல்லாவற்றுக்கும் படிப்பில் உயர்வு, தொழில், திருமண காலம் எல்லாமே அறிந்து கொள்ளும்படியான அமைப்பு மச்சமுனி ஆருடத்திலிருந்து கேட்டவங்களுக்கு கேட்டபடி கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லப்படும். இது மச்சமுனி ஆருடம். அதையும் சொல்லிட்டேன். அதனால் தேவைப்பட்டவங்க கேள்வியை சொல்லலாம். மச்சமுனி ஆருடம் பார்த்து பதில் தருவோம். 27க்குள்ள ஒரு நம்பர், 1லேருந்து 108க்குள்ள ஒரு நம்பர். அடுத்தது 3வது நம்பர் 1008க்கு மேலே இருக்கணும். இந்த 3 எண்களை சொல்லி கேள்வி அனுப்புனா மச்சமுனி ஆருடம் பதில் சொல்லப்படும். அனுபவத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, பார்த்து போனவங்க ஒத்து வருகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிறைவு செய்கிறேன்.